அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரத கதைகளில் ஒவ்வொரு கதையாக பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணரை எதிர்த்து போர் புரிந்த அர்ஜுனன். ஏன்னு பார்ப்போமா? ஒரு நாள் அதிகாலையில் காலவ முனிவர் அப்படின்னு ஒருத்தர். இந்த காலவ முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நதிக்கரையில் நின்றுட்டு காலை சந்தியாவந்தனம் நித்திய பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அர்க்கியம் கொடுக்க கையில் நீரை எடுத்தபோது ஆகாயத்திலிருந்து யாரோ உமிழ்ந்த தாம்பூலம் முனிவரோட கையில் இருந்து அர்க்கிய நீரில் விழுகுது. அவர் திடுக்கிட்டு மேலே பார்க்குறாரு. அப்போ கந்தர்வன் ஒருவன் விண்ணிலே உல்லாசமாக சென்று கொண்டிருந்தான். அவன் பெயர் சித்திரசேனன். அவன் சுவைத்து உமிழ்ந்த தாம்பூலம்தான் முனிவரோட கரத்தில் இருந்த புனித நீரில் விழுந்தது. நடந்த செயல் அவன் அறியாமல் செய்த பிழையாக இருக்கும் என ஒரு கணம் பொறுமையுடன் நின்றார் முனிவர். ஆகாயத்தில் சென்று கொண்டிருந்த சித்திரசேனனோ தான் உமிழ்ந்த தாம்பூலம் முனிவரோட கரத்தில் விழுந்து கலங்கப்படுத்தி விட்டது என்பதை அதே கணத்தில் தெரிந்து கொண்டான். ஆனாலும் அவன் அதை பொருட்படுத்தாமல், தெரியாமல் நடந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்காமல் வேகமாக சென்று விட்டான். கோபமடைந்த காலவ முனிவர் நேராக கிருஷ்ணர்கிட்ட சென்று தனக்கு கந்தர்வன் இழைத்த தீங்கையும் அதனால் ஏற்பட்ட அபச்சாரத்தையும் சொல்கிறாரு. சித்திரசேனனோட சிரசை தங்கள் பாதங்களில் சேர்த்து அவனுக்கு தண்டனை வழங்குகிறேன்னு சூளுரைக்கிறாரு கிருஷ்ணர். சித்திரசேனனை போரில் சந்திப்பதாக அவனுக்கு செய்தி அனுப்பியதோடு போருக்கும் ஆயத்தமாகிறாரு. தன் இருப்பிடம் வந்த சித்திரசேனன் கிருஷ்ணர் தன் மீது போர் தொடுத்து வருகிறார்ன்றதை அறிகிறான். அறிந்ததும் கிருஷ்ணனுடன் நேரடியாக போரிட அவனுக்கு துணிவில்லை. செய்த தவறுன்னு ஒப்புக்கொண்டு முனிவரோட கால்லையும் கிருஷ்ணனோட கால்லையும் சரணாகதி அடைந்துட்டோம்னா அவங்க நிச்சயம் மன்னிச்சிடுவாங்க அப்படின்னு தெரிந்திருந்தோம். ஆணவம் பிடிச்சு சித்திரசேனன் அதை செய்யாமல் மனதில் ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். அர்ஜுனனை தன் எண்ணம் நிறைவேற ஒரு கருவியாக பயன்படுத்த நினைக்கிறான். இதையடுத்து அர்ஜுனனை கண்டு அவன் பாதத்தில் விழுந்து நமஸ்கரிக்கிறான். அர்ஜுனா, உயிர் பிச்சை அழியுங்கள்னு கூறி சரணடைகிறான். எழுந்திருங்கள், சரணாகதி என் காலில் விழுந்துட்டீங்க. தங்களோட குறை எதுனாலும் சொல்லுங்கள், தீர்த்து வைக்கிறேன்னு. அதுதான் சத்திரிய தர்மமும்னு உறுதிமொழி கூறுறான் அர்ஜுனன். சத்தியமாக என்னை காப்பாற்றுவீங்களான்னு கேட்குறான் சித்திரசேனன். நான் வணங்கும் கிருஷ்ணன் மீது ஆணையாக கூறுறேன். தங்களுக்கு எந்த ஆபத்து இருப்பினும் என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றுவேன்னு சொல்கிறான் அர்ஜுனன். என் பெயர் சித்திரசேனன். நான் ஒரு கந்தர்வராஜன். அறியாமல் செய்த பிழை ஒன்றுக்காக என் மீது போர் தொடுத்து என்னை அழிக்க வர்றாங்க ஒருத்தன். தாங்கள் தான் என் பக்கம் நின்று அவங்களோட போரிட்டு அவங்கள வென்று எனக்கு உயிர் பிச்சை தரணும்னு கெஞ்சுறான். உன் உயிரை போக்க வந்தவன் யாருன்னு சொல்லுன்னு கேட்குறான் அர்ஜுனன். தங்கள் ஆத்ம நண்பன் துவாரகா அதிபதி கிருஷ்ணன் என்றான் சித்திரசேனன். அர்ஜுனன் திகிலாலும் பயத்தாலும் ஸ்தம்பித்து விட்டான். அவன் நாவிலிருந்து பேச்சே வரலை. இதனை கேட்ட சித்திரசேனன், அர்ஜுனா, அதிர்ச்சி அடைந்து விட்டீர்களா? உங்கள் ஆத்ம நண்பனும் வழிகாட்டியும் குருவுமான கிருஷ்ணன் மீது போர் தொடுக்க வேண்டும்ன்ற தயக்கமா, அல்லது கண்ணனை ஜெயிக்கும் அளவுக்கு வீரம் தங்களுக்கு இல்லையா என்ற பயமா? தங்களால் முடியவில்லை என்றால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிடுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையே என்று நீங்கள் எண்ணி வருத்தப்பட வேண்டாம். எனக்கு அற்ப ஆயுள் என்று நான் சமாதானப்பட்டு கொள்கிறேன்னு சொல்கிறான் சித்திரசேனன். நான் சத்தியம் தவற மாட்டேன். கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் உயிர் துறக்கவும் மாட்டேன். இந்த யுத்தத்தில் நாம் அடிந்தாலும் நீ உயிர் பிழைப்பது நிச்சயம். சத்தியம் தவறிய குற்றத்தை செய்வதை விட நண்பன் மீதே போர் தொடுப்பது உன்னை காப்பாற்ற நான் தயார். இதோ புறப்படுறேன்னு சூளுரைச்சு போர்க்களம் பூண்டு யுத்த பூமியில் கிருஷ்ணனை சந்திக்க புறப்பட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணன் கவசம் அணிந்து வாள் வில் ஏந்தி நின்று போர்க்களம் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போனான் அர்ஜுனன். கடமையை செய்யும்போது சத்தியத்தை காக்கும் போதும் பயத்தால் கலங்கக்கூடாது என்று கிருஷ்ணனிடம் ஏற்கனவே கேட்டு தெரிந்து கொண்டிருந்த அர்ஜுனன் பயத்தையும் தயக்கத்தையும் உதறிட்டு போருக்கு தயாராகிறான். கிருஷ்ணர் அர்ஜுனன் யுத்தம் ஆரம்பமானது. துரோணர்கிட்ட தான் கற்ற வித்தை எல்லாம் தீர்ந்தது போல தவித்தான் அர்ஜுனன். விண்ணிலே அஸ்திரங்கள் மழையா பொழிந்தது. அவை மோதுகின்ற சப்தங்கள் இடி முழக்கத்தை ஏற்படுத்தின. பிரளய காலம் போலவும் ஊழித்தீ பரவுவது போலவும் உலகம் நடுங்கியது. யுதிஷ்டிரனும் பீமனும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் மோதிக்கொள்வதை அறிந்து
கலங்கி யுத்த களத்துக்கு வர்றாங்க. இத்தனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சியை பிடிப்பது போல பிடிச்சு களத்தில் கொண்டு வந்து நிறுத்தினான் பீமன். நாரதரும் தேவர்களும் அங்கே வந்து சித்திரசேனனுக்கு அறிவு புகட்டினாங்க. அவன் ஆணவம் அழிந்தது, அறிவு தெளிந்தது. கிருஷ்ணரின் பாதங்களில் சரணாகதின்னு விழுந்தான் சித்திரசேனன். செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி அவனை காலவ முனிவரோட காலில் விழுந்து நமஸ்கரிக்க செய்தார் கிருஷ்ணன். சித்திரசேனன் முனிவர் காலில் விழுந்து சரணடைஞ்சான். அவனை மன்னிச்சாரு முனிவர். தம் ஆத்ம நண்பன் கிருஷ்ணனையே போரில் எதிர்க்கிற நிலை ஏற்பட்டதாக வருந்தி நின்றான் அர்ஜுனன். அவனும் கிருஷ்ணரோட கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பாண்டவ சகோதரர்களும் இந்த சம்பவத்துக்காக மனம் வருந்தி கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு கிருஷ்ணன், இதில் உங்கள் தவறு ஏதும் இல்லை. இது ஏன் நிகழ்ந்தது என்று நீங்கள் கலங்கியிருக்கீங்க. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட தர்ம யுத்தம் நடக்க போகுது. அதற்கெல்லாம் போதிய பலமும் திறமையும் வீரமும் துணிவும் சாதுரியமும் அர்ஜுனனுக்கு இருக்கிறதா அப்படின்னு பரீட்சித்து தான் பார்க்க நினச்சேன். அதுக்காக தான் இந்த நாடகத்தை நடத்தி இந்த யுத்தத்தை ஒரு பயிற்சி களமாக அமைச்சேன்னு புன்முறுவலோடு கூறினாராம் கிருஷ்ணர். இதிலேருந்து என்னங்க தெரியுது? கடவுள் என்ன பண்ணாலும், நமக்காக அவர் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடணும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.